ஒரு அழகான சிறிய கிராமம். அந்த கிராமத்தின் பெயர் வெயிலூர். ஒரு காலத்தில் அங்கே பசுமை மட்டுமே இருந்தது. மரங்கள் காற்றில் ஆடியது. பறவைகள் இனிமையாக பாடியது. குழந்தைகள் சிரித்தபடி ஓடியது. ஆனால் காலம் மாறியது. மழை வரவில்லை. நதிகள் வற்றின. நிலம் பிளந்தது. வெயில் அதிகரித்தது. வானத்தில் சூரியன் கம்பீரமாக சிரித்தான். நான் தான் ஒளி தருகிறேன். அவன் கதிர்கள் தீ போல விழுந்தது. அந்த கிராமத்தின் நடுவில் ஒரு சின்ன கொய்யாவில் ஒரு கத்திரிக்காய் செடி. அதன் பெயர் நம்பிக்கை. ஆனால் அந்த நம்பிக்கை இப்போது சோர்ந்து போயிருந்தது. இலைகள் காய்ந்தது. தலை குனிந்தது. தண்ணீர், தண்ணீர். அது மெதுவாக அழுதது. நான் வாழ முடியாதா? அது பழைய நாட்களை நினைத்தது. குழந்தைகள் வந்து தண்ணீர் ஊற்றியது. பறவைகள் கிளையில் அமர்ந்தது. ஒரு அம்மா அதை அன்பாக பார்த்து கொண்டது. ஆனால் இப்போது யாரும் இல்லை. வெயில் மட்டும். சூரியன் கீழே பார்த்தான். ஏன் இந்த செடி இப்படி? அவன் மனம் கொஞ்சம் உருகியது. நான் ஒளி தர வேண்டும். ஆனால் வெப்பம் அதிகமானால்? அந்த கிராமத்தில் கவி என்ற ஒரு சிறுமி. அவள் இயற்கையை மிகவும் நேசித்தாள். ஒரு நாள் பள்ளியில் ஆசிரியர் சொன்னார், குழந்தைகளே, மரம் நடுங்கள், தண்ணீர் சேமியுங்கள், பூமியை காப்போம். அந்த வார்த்தைகள் கவியின் மனதில் பதிந்தது. வீட்டிற்கு வந்தவுடன் அவள் பார்த்தாள். அம்மா, நம்ம செடி வாடி போகுது. அவள் ஓடி ஒரு குடம் தண்ணீர் கொண்டு வந்தாள். மண்ணில் தண்ணீர் விழுந்தது. சர் சர். கத்தரிக்காய் செடி அந்த தண்ணீரை குடித்தது. மெல்ல அது தலை தூக்கியது. ஆஹா, உயிர் திரும்பியது. ஒரு துளி தண்ணீர் ஒரு உயிரை காப்பாற்றியது. குழந்தைகளை பார்த்து மற்ற குழந்தைகளும் வந்தார்கள். நாமும் மரம் நடுவோம், நாமும் தண்ணீர் சேமிப்போம். வீட்டுக்கு வீடு சென்று அவர்கள் சொன்னார்கள், ஒரு வீட்டுக்கு ஒரு மரம். மெல்ல கிராமம் மாற ஆரம்பித்தது. மேகங்கள் திரண்டது. காற்று குளிர்ந்தது. ஒரு நாள் டப் 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 மழை பெய்தது. கத்தரிக்காய் செடி மகிழ்ச்சியில் ஆடியது. புதிய இலைகள் வந்தது. ஊதா நிற கத்தரிக்காய்கள் மலர்ந்தது. சூரியன் இப்போது மென்மையாக சிரித்தான். நான் ஒளி தருவேன். ஆனால் நீங்கள் மரங்களை வளர்த்தால்தான் சமநிலை இருக்கும். நம்பிக்கை செடி குழந்தைகளிடம் சொன்னது, ஒரு துளி தண்ணீர், ஒரு சிறு முயற்சி, ஒரு நல்ல எண்ணம் உலகத்தை மாற்றும். இயற்கையை காப்பது நம்ம கையில்தான். ஒரு செடியை காப்பது ஒரு உயிரை காப்பது. நீங்கள் இன்று ஒரு மரம் நடப்பீர்.